வணக்கம் நண்பர்களே. ரேஷன் கார்டு சேவைகள் தற்காலிக நிறுத்தம் தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் 2 கோடிக்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டுகள் பயன்பாட்டில் உள்ள நிலையில் பொதுமக்களுக்கு பெயர் சேர்த்தல், நீக்கல், முகவரி மாற்றம் உள்ளிட்ட சேவைகளை எளிதாக வழங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தாலுகா வாரியாக மாதந்தோறும் பொது விநியோக திட்ட குறைதீர்ப்பு முகாம்களை நடத்தி வந்தது. இந்த முகாம்களில் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம் செய்வது முதல் பெயர் திருத்தம், புகார்கள் அளித்தல், 65 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டங்களுக்கு மனு கொடுத்தல் போன்ற பல சேவைகள் ஒரே இடத்தில் கிடைத்து வந்தன. ஆனால் தற்போது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 காரணமாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் இந்த குறைதீர்ப்பு முகாம்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதேபோல் மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் வாரந்தோறும் நடைபெறும் பொதுமக்கள் குறைதீர் கூட்டங்களும் இந்த நேரத்தில் நடைபெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பட்டா, சிட்டா, உதவித்தொகை, தொழில் கடன் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு நேரில் செல்ல வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் நடைமுறைகள் முடிந்த பிறகு மீண்டும் முகாம்கள் நடைபெறும் தேதிகளை மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள். அந்த அறிவிப்புகளை கவனித்து பின்னர் தங்களின் கோரிக்கைகளை சமர்ப்பிக்க பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். ஸோ கண்டிப்பாக இப்போ எலெக்ஷன், சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷனுடைய நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் எல்லாம் ஸ்குவாடு அங்கங்கே பறக்கும் படை அலுவலர்களாக அங்கங்கே செல்ல வேண்டிய சூழ்நிலை. அதனால் தாலுக்கா வாரியாக எங்கேயுமே எந்த கூட்டமும் நடக்கிறது இல்லை. பொதுமக்களுக்கு சேவைகளுக்கான கூட்டங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. இதனால் ரேஷன் கடை சேவைகளும், ரேஷன் கார்டு புதுசாக அப்ளை பண்ணுறவங்க பெயர் சேர்த்தல், நீக்கல், இது சம்பந்தமான விஷயங்களும் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களால எந்த சேவையும் செய்ய முடியலை இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு. அதனால் நீங்கள் எலெக்ஷன் முடிந்த பிறகு தான் இதெல்லாம் மறுபடியும் நடைமுறைக்கு வரும். ஸோ அதனால் அவசரப்பட வேணாம். கண்டிப்பாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறவங்க பெயர் சேர்த்தல், நீக்கல், இது சம்மந்தமாக நீங்கள் மனு கொடுக்கறது, மாவட்ட ஆட்சியர்களுக்கு மனு கொடுக்கறது, இதெல்லாம் நேராக நீங்கள் செல்ல வேண்டாம் என அரசு அறிவித்திருக்காங்க. அதனால் நேராக சென்றீங்கன்னா அங்கே அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்படும். இப்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் அதுவும் தற்போது தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கு. அதனால கண்டிப்பாக எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் அது மறுபடியும் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் மனுக்களை கொடுக்கறது, ரேஷன் கார்டை புதுசாக அப்ளை பண்ணுறது, வாங்குறதெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக பொதுமக்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.